மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களை எங்கிருந்தாலும் அவர்களுக்கு சென்று நன்மைகள் சொல்லி வருகிறேன். அவ்வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற இதே நேரத்தில் 7ஆம் இடமாகப்பட்ட இதில் உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கார். ஏடா விட்டு போன வாழ்க்கையிலே. அடுத்ததாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்குறது என்னென்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம். எப்போது? ஜூலை 27. அடி தூள்னா அதுதான். சனி பகவான் வக்ரமாக இடத்தில் உங்களுக்கு நன்மையை தருகிறது. 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 3லிருந்து 7ஆம் பார்வையாக இதே சனி பகவான் என்ன பண்ணுறார்? 3லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களை எங்கிருந்தாலும் அவர்களுக்கு சென்று நன்மைகள் சொல்லி வருகிறேன். அவ்வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? அவ்வகையில் இந்த ஜூன் தொடங்கி ஜூலை மாதம் வரைக்கும் அந்த மாதிரி ஜூன் மாதம் தொடங்கி ஜூன் மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு முதல்ல என்ன நடக்கும்னு பார்ப்போம். முதலாவதாக உங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் மகாபாவிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஆள் செவ்வாய். இவன் எங்கே போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் சார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த செவ்வாய் உங்களுக்கு இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த இடத்துல செவ்வாய் பகவான் வரும்பொழுது வியாதி கடன் கஷ்டத்தை எல்லாம் வியாதி கடன் எல்லாத்தையும் அதிகம் பண்ணுறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரத்த சம்மந்தப்பட்ட ஹீமோகுளோபின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பிபி சுகர் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க. ஈடுபட்டிங்கன்னா இருக்கிற நிம்மதியும் போயிடும். பிபி சுகர் வருவதற்கான 200% சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற இதே நேரத்தில் 7ஆம் இடமாகப்பட்ட இதில் உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கார். ஏடா விட்டு போன வாழ்க்கையிலே. அடடா, உங்களுக்கு ஒரே லவ்ஸ் தான். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். குரு பகவானோட சுக்கிரன் சேர்ந்திருந்தார், யோகாதிபதி. அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளாக நான் என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை சார், வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, நானும் என் கணவரும் கடந்த மாதம் ஒன்றா இருந்தோம். நிறைய நேரம் அவரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணேன். அவர் என் கூடவே இருந்தார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ அது என்ன ஆக போகுதுன்னா, இந்த ஜூலையில் 8ஆம் இடத்துக்கு போக போகிறார். யார்? சுக்கிர பகவான். 5 கூடவன் 8க்கு போகிறார். இந்த சுக்கிர பகவான் 8க்கு போகும்போது கணவன் மனைவி உறவுக்குள்ளே தேவையில்லாத சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். எதையும் கணவன்கிட்டையோ கணவன் மனைவிட்டையோ மறைக்காதீங்க. மறைச்சா அதுக்குரிய விபத்தை சந்திப்பீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. உண்மையிலேயே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 5 கூடவன் 8ல் மறையக்கூடாது. அது இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 5 கூடனா புத்திரகாரகன் வேறு. அப்போ மறையும் போது என்ன ஆகும்னா, IVF IUI பண்ணுறவங்க ஏதேனும் ஒரு காரணத்தால் அதை பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 5 கூடவன் 8ல் மறைவதைப் போலவே சரியா, அடுத்ததாக ஒரு 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 பிரதானமான விஷயம், 8ஆம் இடத்துல ஏற்கனவே கேது பகவான் இருக்கார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரம் என்று சுக்கிரனோடு சேர்ந்த கேதுங்கும் போது மனைவிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல வரீங்க, அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கங்கிற பயத்தில் சொல்ல மாட்டேங்கிறீங்க போன்ற விஷயங்கள் உங்களை மனதை நெருடும். அது போன்றதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்குறது என்னென்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம். எப்போது? ஜூலை 27. அடி தூள்னா அதுதான். சனி பகவான் வக்ரமாகும் பொழுது வக்கர சனி என்ன செய்வார்? உடல் அளவில் பெரிய மாற்றங்களை தருவார். உடம்பில் இருக்க ரோகங்கள் எல்லாம் சரி பண்ணிடுவார். உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் சரி பண்ணிடுவார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 2 கூடையவன் வேற, தனாதிபதி வேற. 2 கூடையவன் 3ல் மறைந்திருக்கிறார். என்னடா பணமே இல்லையே. மகர ராசிக்காரங்க சொல்கிறதெல்லாம் அதுதான். ஐயா, பணங்கிற பேப்பரை கண்ணில் காட்டுங்கய்யா. காரணம், கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த பணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சார். அதெல்லாம் சரியாகும். ஏற்கனவே 7.5 சனி இப்போ தான் போச்சு. வாக்கியப்படி சில பேர் மார்ச்சுங்கிறாங்க, சில பேர் போன வருஷம் திருக்கணிதங்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது திருக்கணிதம். போன வருஷம் மேக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் இதில் நிறைய பாடுபட்டிருப்பீங்க. இனிமே இந்த சனி வக்ரமாகிறதுலேருந்து இந்த ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்குமான இந்த 6 மாதமும்
உங்கள் வாழ்க்கையில் மகத்தான விஷயங்கள் நடக்கப் போகிறது. என்ன மகத்தான விஷயம்? தனப்பிராப்தி வரப்போகிறது, பணம் கொட்ட போகிறது. எழுதி வச்சுக்கோங்க, பண விஷயத்தில் டாப்பில் இருப்பீங்க. பணம் அப்படிங்கிற ஃபேக்டர் ரொம்ப பெரிய விஷயமாக உங்களுக்கு மாறப்போகிறது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு வராத பழைய கடன் பூமி லாபங்கள் அடைவீங்க. சார் லேண்ட் வச்சுருக்கேன் சார், ரொம்ப நாளாக அது விற்கவே இல்லை சார், கவலையப்படாதீங்க, அதில் விற்றுருவீங்க. சார் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது சார், நான் எங்கே போய் இது முடியும்னே எனக்கு தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது, பயமாக இருக்குது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு மன சஞ்சலங்கள் இருக்கும். அது காரணம் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருந்தது. சுக்கிரன் மறைவது ஸ்கின் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். பாருங்க, தண்ணி கரெக்டான வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஏன்னா குளிக்கிற தண்ணீர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டாமினேஷன் போன்றவைகள். இப்போது உடம்பில் வந்து கலர் ஸ்கின் இஷ்யூஸ் இதனாலேயே குளிக்கிற வாட்டர்னாலே, ஏன்னா 7னா சந்திரன், இதனாலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதே மாதிரி சுக்கிரன் ப்ராப்ளம் ஆனால் கண், பல்லு, முடி இதில் பிரச்சனை வரும். சில பேருக்கு நல்லா இருந்த முடிலாம் கொட்டிடும், சில பேருக்கு பல், அது மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இந்த சுக்கிரன் வந்து போயிட்டாருன்னா நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம். நமக்கு முடி இருக்கிற வரைக்கும் அதை கெட்ட வார்த்தையில் சொல்லி கூட திட்டுறோம் முடியை. ஆனால் அந்த முடி கொட்டி போச்சுன்னா தான் தெரியும் அதோட அருமை என்னென்னு. ஏன்னா இந்த முடி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு இவ்வளோ காசடா, பெரிய விஷயம் நண்பர்களே, சாதாரண விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் ஈஸி கிடையாது. அதனால் அதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் ஆன் தட். அதே மாதிரி 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு சனி வக்கரமான உடனே சனி எதை பார்க்குறார்? 3லேருந்து 5 பார்க்குறார். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் முதல்ல திருப்பம் கிடைக்கும். இந்த வழக்கு சுமூகமாக திரும்பி என்ன ஆகிடும்? உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகளை தந்துடும். அதான் பாயிண்ட் நம்பர் 1 தான். 5ஆம் இடத்தில் உங்களுக்கு நன்மையை தருகிறது. 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 3லிருந்து 7ஆம் பார்வையாக இதே சனி பகவான் என்ன பண்ணுறார்? 3லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, தேவையற்ற விரயங்கள் இந்த வழக்குனால், இந்த பூமியினால் ஏற்படக்கூடிய டென்ஷன்லாம் சரியாகி, எந்தெந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததோ அதெல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு பணவரவு என்பது ஏற்படும். ஆக ஜூன் டு ஜூலை என்பது ஒரு நல்ல விஷயம், பணவரவுக்கான அருமையான விஷயம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கிரன் 8ல் மறைகிறார், கணவன் மனை உறவுல பிரச்சனை வரும். அண்ட் ஆல்சோ 4ஆம் இடம், அது வந்து குழந்தை விஷயத்தில் பெருசாக ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அல்லது குழந்தை விஷயத்துக்கு சிகிச்சைகள் மேற்கொண்டால் அதை தள்ளி போடுறது நல்லது. கீழே போயிட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.